ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபிஷ் மரைன் டேங்க்ல வளருமா வளராதான்னு. நம்ம இந்த பேட் ஃபிஷ் வந்து ஏற்கனவே நம்ம விட்டுட்டு இருந்தோம். அது கரெக்டா ஒரு 1.5 மாசம் ஆகுது. அது எவ்வளவு க்ரோத் கொடுத்துருக்கு பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவும் இருக்கு, அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஃபீட் கரெக்டா 3 வேளை போட்டு நல்லா ஃபீட் பண்ணா உங்களுக்கு மரைன்ல வந்து செம்ம ஈஸியா வளரும். அதே மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டா வரும். உங்களுக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃபீடிங் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் கூப்பிட்டு பண்ணாதான் ஃபிஷ் உங்களுக்கு பழகும். அதே மாதிரி நம்ம ஃபீட் பண்றதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சமாவும் போடலாம், ஜாஸ்தியாகவும் போடலாம். நம்ம டிப் பண்ணி விடணும், விட்டா எல்லாமே மேலே வந்து உங்களுக்கு ஃபீட் சாப்பிடும் ஃபிஷ். இப்போ நாங்கள் ஃபிளெக்ஸ் தான் போடுறோம். இந்த பேட் ஃபிஷ் பாருங்களேன், இது எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துருக்கு. இது விடும்போது ரொம்ப சின்ன சைஸ் தான் விட்டு இருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. இன்னும் வளரும். இதோட ஆக்சுவல் சைஸ் பார்த்தா ஒரு 15 இன்ச்சு 18 இன்ச்சு வளரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுல இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வளர்ற ஃபிஷ் தான். எதுவுமே வந்து சின்ன மீன் கிடையாது. சில வெரைட்டி மட்டும் தான் சின்னதா இருக்கும். இப்போ இந்த டேங்க் வெரைட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேம்செல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுலே அடல்ட் சைஸ். மீதி எல்லாமே உங்களுக்கு சின்ன சைஸ் தான் இருக்கும். மரைனை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் வந்து மீன் வளராதுன்னு நினைச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. எல்லா மீனுமே வளரும். நீங்க ஃபீட் போட்டா தானே வளரும். ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. ஹெல்த்தியா நீங்க வந்து எவ்வளவுக்குள்ள ஃபீட் பண்ணீங்களோ அவ்வளவுக்குள்ள ஃபிஷ்க்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெக்கவர் ஆகி வரும். நீங்க ஃபீட் பண்ணாம அது மெலிஞ்சே இருந்தா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெக்கவரே கிடைக்காது. அதே மாதிரி மீன் வீக் ஆகி செத்துரும். எப்பவுமே சரி, ஒரு ஃபிஷ் விடும் போது ஹெல்த்தியா விட்டா மட்டும்தான் உங்க டேங்க்ல சர்வே ஆகும். நீங்க விடுற மீனே வீக்கா விட்டா மீன் சர்வே ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைமும் இருக்காது. விடுற மீனை குவாலிட்டியா விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு விடுற மீனோட இது வந்து லைஃப் டைம் எவ்வளவு வளரும் அந்த மாதிரி வெரைட்டி விடுங்க. சில மீன்லாம் வந்து லைஃபே வராது, ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த மீன்லாம் வாங்கி விடுறது சாப்பிடுறது வேஸ்ட். ஏன்னா அது ஒரு உயிர் தானே. அப்போ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து டேங்க் வெரைட்டி எடுத்தா எல்லாமே நல்லா வளரும். ஏஞ்சல் வெரைட்டி நல்லா வளரும். ஏஞ்சல் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ எம்பர் ஏஞ்சல்லாம் சர்வே ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். இம்போர்ட் ஏஞ்சல் எல்லாமே நிற்கும், எதுவுமே நிற்காதுன்னு கிடையாது. ஆனால் ஃபீடிங் கண்டிஷன் பண்ணி விடணும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். தேங்க்யூ.